நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26ஆம் தேதி 2வது மாதம் 2019ஆம் ஆண்டு மாசி மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் அதற்காக தேவையில்லாத பயப்படுவதோ எந்த விதமான விஷயமும் உங்களுக்கு கெடுதலாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே காணப்படுகிறது. குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதும், பண வருவத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும் மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் மிக சிறந்த அமைப்பும், பெரிய கௌரவம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தியும் கிடைப்பதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவது மனதிற்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத கோபதாபங்கள் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இருந்த ஒரு பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுகிறது. வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான நாளாகவும் காணப்படுகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு நீண்ட நாள் மனக்குறையை தீர்த்துக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், சந்திரன் குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் என்பதனால் உங்கள் தாய் வழி உறவுகளிடத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் பிள்ளைகள் விஷயத்தில் மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். நீண்ட நாள் மன சங்கடங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்வதுடன் பணத்தட்டுப்பாடுக்கு உண்டான பாதிப்பு நிவர்த்தி ஏற்பட்டு கையில் பணம் புரள்வதற்கு உண்டான நல்ல செய்தி வருவதும், பயணங்கள் அனுகூலம் ஏற்படுவதும், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்களை ஏற்படுத்தி தருவதற்கு தயாராக இருந்தாலும் தேவையில்லாத படபடப்புடன் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பீடேறி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வந்து அந்த பணத்தட்டுப்பாடு தீரும் என்ற நம்பிக்கை ஏற்படுவது மனதில் மிகப்பெரிய சந்தோஷம், ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்கு உண்டான நல்ல செய்திகள் பெரிய அளவுக்கு யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் பேசக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம், அனுகூலங்கள் ஏற்படும். எதிரிகள் கூட உங்களை தேடி வந்து சந்தோஷத்திற்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும். அரசியல் அமைப்பில் திடீரென்று பெரிய அளவுக்கு பகைமை இருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது உத்தியோகம், வீடு மற்ற விஷயத்தில் மிக முக்கியமாக காணப்படுகிறது. பயணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மனதில் இருந்து இனம் புரியாத பய அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். வெளி உலகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும் உங்களுக்கு திடீரென்று அறிமுகமானவர்கள் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படுவதும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாயார் வகையுடைய வழிவகையுடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு வருத்தத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். சுபவிரயத்திற்கு உண்டான நல்ல செய்தி, அனுகூலங்கள், வெளிவட்டாரம், பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் மொத்தமாக ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பில் அந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். சுப செய்திகள், சுப விஷயங்கள், அசையா பொருள் சேர்க்கைகள், குடும்பத்தில் டக்கு என்ற சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்திகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷ அனுகூலங்கள். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் எது வந்தாலும் தள்ளிப்படாமல் உடனடியாக செய்வதும், உத்தியோக நிமித்தமாக இடம் மாறுதல் வந்தால் அதை அரவணைத்துக் கொள்வதும் மிகப்பெரிய யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பில் தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை திடீரென்று ஏற்படும். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். தைரிய சாணாதிபதியான செவ்வாய் மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி தருவதனால் தொட்ட காரியங்களெல்லாம் ஜெயம் ஏற்படுத்துவதற்கு உண்டான அமைப்பு. உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி. நீண்ட நாட்களாக பகைமை பாராட்டியவர்கள் கூட உங்களிடத்தில் வந்து கையெழுத்திட்டு உங்களிடம் கை குலுக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சுப செய்திகள், சுப விஷயங்கள், சுபவிரயங்கள், தொலைதூர செய்திகள், ஆன்மீக தேடல்கள் என்ற சகல விதத்தில் ஏற்றங்கள், அனுகூலங்கள், படைப்பாளிகளுக்கு கௌரவங்கள் ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு நல்ல செய்தி நடைபெறுவதுடன் மேல் அதிகாரிகள் மொத்தமாக உங்களை முழுவதுமாக நம்பக்கூடிய நிர்பந்தம். அரசமைப்பில் இந்த பாதிப்புகள் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.